அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாடெங்கும் பேசப்படுகிற ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டில் அவ்வப்போது பேசப்படுகிற ஒரு பிரச்சனை, முழுமையான மதுவிலக்கு என்பது இங்கு சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி. அது கொஞ்சம் ஆழமான பிரச்சனை, பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக பெரிய கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த நாட்டில் நம்ம எவ்வளவு நலத்திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நலத்திட்டங்களுக்கு பிறகும் இந்த நாட்டு மக்களில் சம்பாதிக்கிற சக்தி உடையவர்கள் குடித்து கொண்டே இருந்தாங்க அப்படின்னா நிலைமை எங்கே போய் முடியும்? இப்போது 40 வயதுக்குள்ளாகவே உடல் நலம் தொடர்ந்து குடிக்கிறவர்களுக்கு, 25 வயசில் ஆரம்பித்து குடிக்கிறவங்களுக்கு 40 வயதுக்குள்ளாகவே உடல் நலம் 0 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த கொரோனா காலத்தில் மட்டும் வேண்டாம் அப்படின்னு பல பேர் ஒரு குரல் எழுப்புனதுக்கு ஒரு காரணம், ஒரு மனிதனுக்கு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோயை எதிர்த்து நம்முடைய உடம்பில் இருக்கிற இம்யூனிட்டி பவர் போராடணும் அப்படின்னா எப்படி போராடும்? அது வெள்ளை அணுக்கள் தான் அதுக்கு சிப்பாய். அதை எடுத்து ஒரு பவரை ரெடி பண்ணி வெளியிலேருந்து வர்ற கிருமியை தாக்கி அழித்து வெளியே தள்ளி ஆகணும். அதுக்கு பவர் வேணும் இல்லை, இதை உடம்பு செய்கிறதுக்கு வேண்டிய பவர் வேணுமே. அது எங்கேருந்து எடுத்துக்கும்? நம்ம லிவரில் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கிற பாசிட்டிவான பல விஷயம் இருக்குது. அதை எல்லாத்தையும் தான் அதை எடுத்துக்கிட்டு படைய தளபதிகளை தயார் பண்ணி அது வீழ்த்தணும். இப்போ தொடர்ந்து குடிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. அவங்க உள்ளே தள்ளுகிற ஆல்கஹால் இருக்குது இல்லையா, அது பிளட்டில் இருக்க முடியாது. தொடர்ந்து அவங்க பாட்டுக்கு ஊற்றிக்கிட்டே ஒரு ஆல்கஹால் இருந்தால் அதை பிளட்டு வச்சுக்க முடியாது. அது உடனே அதை ப்ராசஸ் பண்ணணும். பிளட் அதை ப்ராசஸ் பண்ணி அது உள்ள இருக்க விஷத்தன்மையை எடுத்து யூரினில் வெளியே தள்ளி ஆகணும். இதுதான் உடல் வைத்திருக்கிற ஒரு கட்டமைப்பு, ஒரு சிஸ்டம் அது வச்சுருக்கு. இதுக்கு வேண்டிய எல்லாமே அது எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டால் லிவரை போட்டு அது கசக்கி லிவரில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் எடுத்து இந்த ஆல்கஹாலை ப்ராசஸ் பண்ணி யூரினில் வெளியே தள்ளி விட்டுட்டு அபாடா நம்ம அடுத்த மில்லி ஊற்றிட வேண்டியது, உடனே அடுத்தது ஊற்றிட வேண்டியது, கலராக இன்னொன்று ஊற்றிட வேண்டியது. அந்த லிவர் என்ன ஆகும்? அதுக்கு ஒரே வேலை என்ன, இந்த விஷத்தை சுத்தம் பண்ணுற ஒரே வேலை. இதுக்கு நடுவில் கொரோனா என்ன, அது என்ன, இது என்ன, எந்த நோயாவது வந்தால் எப்படி சார் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும்? எப்படி அது கவனிக்கும்? எப்படி வேலை செய்யும்? ஒரு படை கிழக்க நோக்கி போரிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா மேற்க ஒரு எதிர்க்கு தாக்கினான்னா இந்த படை திடீர்னு அப்படி மேற்க திரும்பிட முடியுமா? அதுக்காகத்தான் சொன்னாங்க, மற்ற காலத்தில் குடித்தாலும் குடிக்காட்டாலும் சரிப்பா, இந்த கொரோனா காலத்தில் குடிக்காதீங்கப்பா, குடித்தா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வேலை செய்யாது, உங்கள் ஆல்கஹாலை ப்ராசஸ் பண்ணுறதே லிவருடைய வேலையாக போயிடும், அதனால் குடித்தா கெடுதல் வரும், கடையை திறக்காதீங்கப்பா, குடிக்காதீங்கப்பான்னு அறிவாளியெல்லாம் சொல்லிப்பா. அறிவாளிகளுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்குது இந்த நாட்டில்? ஒன்றுமே கிடையாது. குடிக்கிறவன் குடிப்பேன்பான், என்ன தொற்று நோய் வந்தாலும் குடிப்பேன்பான். எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, வேலை இல்லைங்கிறான், சம்பளம் இல்லைங்கிறான், பணம் இல்லைங்கிறான், க்யூவில் நிற்கிறான், காசு கொடுக்குறான், 10 கோடி 20 கோடி 100 கோடி 200 கோடி அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தா இனிமேல் அந்த நாட்டில் ரேஷனையே நிறுத்தி விடலாமான்னு தோணுது. ஒன்றுமே கொடுக்கக்கூடாதோ அப்படின்னு தோணுது. இவ்வளோ வசதியானவங்க வாழ்கிற நாட்டில் என்னத்துக்கு இலவச சலுகைகள்? ஆனால் அந்த குடும்பத்து மக்கள் சொல்கிற செய்திகளை எல்லாம் கேட்டால் குடிச்சிட்டு அவர் என்ன அநியாயம் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த பெண்கள் சொல்கிற செய்திகளை எல்லாம் கேட்டால் குடும்ப வன்முறை, ஃபேமிலி வைலன்ஸ். என்னுடைய நல்ல நண்பர், உளவியல் நிபுணர், சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சீனிவாசன்னு பேர், கேஎம்சிஹெச்சில் பணியாற்றாரு. அவர் இந்த மதுவை பற்றி ஒரு பேச்சு யூடியூப்பில் இருக்குது, வாய்ப்பு இருக்கிறவங்க போட்டு கேளுங்க, தெளிவாக இருக்கும்போது கேளுங்க. அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அவர். என்ன எப்படி இது உடல் நலத்தை மொத்தமாக அழிச்சிருது, மனநலத்தை எப்படி மொத்தமாக அழிச்சிருது, டொமஸ்டிக் வைலன்ஸ், குடும்பத்தில் வன்முறைகள் ஏற்படுவதற்கு இது எவ்வளோ பெரிய காரணம் அப்படின்னு. சரி, அதெல்லாம் இப்போ யாருக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. நாம் மேலே இடத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட என் பேச்சை கேட்குறதுலேயே ஒரு 60-70% இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி உங்கள் நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு இதை புரிய வைங்க. கொரோனா காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல தங்கணும்னா ஆல்கஹால் உள்ளே போகக்கூடாது. போனால் அதை ப்ராசஸ் பண்ணுற வேலையிலேயே உடம்பு களைப்பாயிடும். அது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இட்டாலியிலையும் யூரோப்லேயும் எப்படி சார் சேர்த்தான்? அவங்களுக்கு ஓயாமல் இது ஒரு ரொட்டீன். இது
காலையில் மத்தியானம் சாயங்காலம் சாப்பாட்டுக்கு அப்புறம் விருந்துக்கு போனால் ஈவன் அவங்களுடைய ரிலீஜியஸ் செரிமனிலே இருக்குது குடிக்கிறதுங்கிறது. அப்புறம் எந்நேரமும் குடிக்கிறான். அப்போ அவனால் ஒன்றும் பண்ண முடியல. நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அவனுக்கு கிடையாது. அதனால தான் அங்கெல்லாம் யூரோப்பிலலாம் அவ்வளோ பேர் செத்து போனான். இது இந்தியாவில் தாக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லாததால் தாக்கு பிடிச்சது. இப்போ நம்ம அதை பற்றி யோசிக்காமல் எல்லாரும் குடிங்கப்பா அப்படின்னா, இப்போ நான் ஒரு கருத்து சொன்னேன், இந்த காலகட்டத்தில் இது தவறுன்னு. இதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் இதை வேணான்னு சொன்னாங்க? எனக்கு தெரிந்து கள்ளுண்ணாமை அப்படிங்கிறத ஒரு பெரிய நீதியாக திருவள்ளுவர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கு முன்னாடி தமிழ் சமூகத்தில் கள்ளுண்ணுதல்ங்கிறது ஒரு பழக்கமாக இருந்தது. கள்ளுண்டு கழிதல், சந்தோஷப்படுதல், மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது இருக்கலாம், அதுக்கான சக்தி அதுக்கு இருக்கலாம், நான் இல்லைன்னே சொல்லலை. அதில் வேறு சில பேர் ஒரு பட்டியல் சாராயத்தை விட கல் பரவாயில்ல, கல்லை விட சாராயம் பரவாயில்ல, உள்நாட்டை விட வெளிநாடு பரவாயில்ல, வெளிநாட்டை விட உள்நாடு பரவாயில்ல, காய்ச்சறது அதை விட பரவாயில்ல, இப்படி இவங்க எல்லாம் நிறையா கணக்கு வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் கள்ளுண்ணாமைன்னு திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதினார். ஏன் எழுதினார்? நம்முடைய சிந்திக்கும் திறன், முடிவெடுக்கும் திறன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்முடைய விழிப்பு நிலையில் இருக்குது. அவேர்னஸ் அப்படிங்கிற விழிப்பு நிலையில் இருக்குது. சார், நான் ஏழையாக இருக்கிறேங்கிற அறிவு இருந்தால் தானே சார் ஏழையிலேருந்து வெளியே வர முடியும். ஐயோ, நான் ஏழையாக இருக்கிறேனே, நான் ஏழையிலேருந்து வெளியே வரணுமே. ஏழையாக இருக்கிறேங்கிற பிரஜை இருந்தால் தான் ஏழையிலேருந்து எப்படி வெளியே வரலாங்கிறதுக்கான வழி தெரியும். ஏழையாக இருக்கிறேங்கிறதே தெரியாமல் ஊற்றிட்டா அப்படியே பேசாமல் படுத்து கிடக்க வேண்டியது தான். அதான் ஒருத்தன் சொன்னான், இந்த மானங்கெட்டவன் இடுப்பில் நான் இருக்க மாட்டேன் என்று வேஷ்டி நழுவி கொண்டது அப்படின்னு. அதை பற்றி அவனுக்கு அறிவு இல்லையே. துணி நழுவி இருக்குங்கிற அறிவு கூட அவனுக்கு இல்லையே. அப்போ வாழ்க்கையை நம்மளோட நழுவி போகுது அப்படிங்கிற அறிவு இருக்குமா? இருக்காது. பொட்டன்சி 40-45 வயசில் போயிடும். அவங்களால வாழ்க்கையில் இல்லறத்தில் வாழ முடியாது. அதிகமாக குடிக்கிறவங்களால இல்லறத்தில் நீண்ட நாளைக்கு இருக்க முடியாது. எத்தனை விளைவுகள் அது பின் விளைவுகளை குடும்பத்தில் ஏற்படுத்தும் யோசிக்கலை, அறிவே இல்லை. சார், நான் இன்னொருத்தரை கொலை பண்ணால் தப்பு, நான் குடிக்கிறேன்னா என்ன நானே கொலை பண்ணிக்கிறேன்னு தானே அர்த்தம். அளவாக குடித்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் அளவே நிறுத்த முடியாது ராஜா. ஆனால் ஒருத்தன் சொன்னான், ஒரு அப்பா மவனை கூட்டிகிட்டு கிளப்புக்கு போனானா. அப்போ பையன் கேட்டான், ஏன்ப்பா அப்படி குடிக்கிறேன்னு, குடிக்கிறது தப்பு இல்லையாப்பா, நிறுத்தி தொலைப்பா அப்படின்னு இருக்கான் அந்த பையன். அதுக்கு அப்பன் சொன்னால், நான் எதுனாலும் ஒரு அளவாக இருப்பேன்டா, நான் ஒரு கரெக்டாக அளவோடு நிறுத்திடுவேன் தெரியுமா, அவ்வளோ கெட்டிக்காரன் அப்பான்னு. உன் அளவு என்னன்னு கேட்டான். இந்த பாடுறா, எதிரில் இந்த 2 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, எதிரில் 2 பேர், அவங்க எப்போ 4 பேராக தெரியுறாங்களோ அப்போ நான் குடிக்கிறத நிறுத்திடுவேன் அப்படின்னு. அப்போ மவன் சொன்னான், ஒருத்தன் தான் உட்காந்துருக்கான் அறிவு கட்டவனே, 2 பேராக அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஏன்டா புரியல அப்படின்னு. அதாவது அளவாக இருக்கிறோன்ற ஒரு போலி நம்பிக்கையில் பல பேர் வாழ்க்கையை வீணாக்கியிருக்காங்க. நம்முடைய இந்திய இலக்கியங்களில் ஒரு மிக வலிமையாக தர்மசாஸ்திரம் சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தன் காட்டு வழியாக போனானா, ரொம்ப நல்லவனா, தர்மம் கிருமம் இதெல்லாம் காப்பாற்றணுன்ற எண்ணத்தோடு போயிட்டு இருந்தானா. அப்படி அவன் போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் எதிரில் அவரை இம்சை பண்ணணும், தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒருத்தன் வந்தவன் சொல்லியிருக்கான், நீ ஏதாவது ஒரு பாவம் பண்ணணும், நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும், ஏதாவது ஒரு பாவம் பண்ணணும். கேட்டால் என்ன பண்ண சொல்கிற, இந்த குழந்தைய கொல்றியான்னு கேட்டிருக்கேன். விளையாடுறியாரா, குழந்தைய சிசுகத்தி கொல்லுவாங்களா யாராவது அப்படின்னு. அப்போ ஒரு பொண்ணை காமிச்சு, இந்த குழந்தையோட அம்மாவை இவளோட நீ சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ என்ன பரஸ்திரி, இன்னொரு பெண்ணோட யாராவது இணைவாங்களா, இன்னொருத்தனுடைய மனைவி, நீ என்னை ஒழுக்கம் கெட்டவனா ஆக்க பார்க்குறான், நான் எவ்வளோ பெரிய தர்மவான் தெரியுமா, எவ்வளோ ஒழுக்கங்களை காப்பாற்றுறவன் தெரியுமா, யாரோ இன்னொருத்தனுடைய மனைவியோட என்னை போய் நீ இணைய சொல்கிறிய, என்னால் அந்த பாவத்தை பண்ண முடியாது, சேர மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஒன்று பண்ணு, கொஞ்சமாக குடி அப்படி யோசிச்சு பார்த்துருக்கான். குழந்தைய கொல்வது சிசுகத்தி பெரிய பாவம், இன்னொருத்தனுடைய மனைவியோடு வாழ்வது அதை விட பெரிய பாவம், தப்பு கூடாது, குடின்றான். அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாமல் விட மாட்டேங்கிறான். கொஞ்சோன்னு குடித்தா தான் என்ன இப்போ கெட்டு போச்சு, அப்போ நம்ம அது என்ன பெரிய தப்பா அப்படின்ட்டு குடிக்கிறேன்னு குடித்தானா சார். குடித்த உடனே என்ன ஆகிப்போச்சு, குடித்த உடனே அந்த பொண்ணை பார்த்தா அழகாக தெரியுதா, ஏன் நாம் இவ்வளோ அனுபவிச்சா என்ன அப்படின்ற நினப்பு அவளை அனுபவிக்க போகிறான். இந்த குழந்தை அழுவுது, ஓன்னு அழுவுது, கழுத்தை நினைச்சு கொண்டு விட்டான். இது தர்மசாஸ்திரத்தில் சொல்கிற கதை. இவன் ஒரே ஒரு பாவம்னா மினிமம் சின்னது குடிக்கிறதுன்னு நினச்சா அதுதான் 3 பாவத்தையும் கொண்டு போய் நிறுத்துச்சுன்னா. குடிக்க போய் அது இன்னொருத்தனுடைய மனைவியை விரும்பி அதுக்கு இடத்துல குழந்தை இருக்கேன்னு கொண்டுட்டு 3 பாவத்தையுமே அவன் பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் ஒரு கதை இருக்குது. என்னங்க அர்த்தம் அது? இது சின்ன விஷயம் மாதிரி தோணுது. பள்ளிக்கூடத்து பசங்க குடிக்கிறாங்க இப்போது.
அவன் சந்தோஷம்னாலும் குடிக்கிறான், துக்கம்னாலும் குடிக்கிறான். ஏன்னா அது ஒரு பெரிய செரிமனி அப்படின்ற முடிவு பண்ணிட்டான். எனக்கு தெரியல, இந்த நாட்டுக்கு நாம் எவ்வளவு ஏழ்மையை ஒழிப்பு திட்டங்களை அறிவித்தாலும் வேஸ்ட். எவ்வளவு ஏழ்மை ஒழிப்பு திட்டங்களை அறிவித்தாலும் வேஸ்ட். இல்லை, எனக்கு என்ன வருத்தம் தெரியுங்களா, அரசியலில் இருக்கிற அத்தனை பேருமே யோசிச்சு பாருங்கள். இப்போ தமிழ்நாடு இங்கே இருக்குது, அது வேறு ஒரு நிர்வாகம். அந்தாண்ட பாண்டிச்சேரி, அது வேறு ஒரு நிர்வாகம். அந்தாண்ட கர்நாடகா, அது வேறு ஒரு நிர்வாகம். யாராவது குறை வச்சுருக்காங்களோ? எல்லாம் வெவ்வேறு கட்சி தான், எல்லாரும் வெவ்வேறு கட்சி தான். யாராவது குறை வச்சுருக்காங்களோ? அப்போ இவங்கெல்லாம் வெவ்வேறு கட்சியாக பேசினா கூட இந்த ஜன சமூகத்துக்கு தர்மத்தை ஒழிப்பதில் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. மக்கள் உருப்படணும், ஏழ்மை நாட்டை விட்டு போகணும், மக்கள் அறிவோடு இருக்கணும் அப்படின்னு வெவ்வேறு பேனரு கட்சியில். எல்லாம் கட்சி வெவ்வேறு பேனராக இருந்தாலும் அல்டிமேட்டு அவ்வளோது. நான் இதுக்கு மேலே அதை பற்றி பேச முடியாது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், குடிப்பதை நிறுத்து, குடிப்பதை நிறுத்து. உன் குடும்பம் உருப்பட வேண்டுமென்றால், உன்னுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டுமென்றால், ஏன் இந்த நாடு மானமுடைய ஒரு நாள். இலவசங்கள் இலவசங்கள் இலவசங்கள். ஒரு பக்கம் குடியை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இலவசங்கள். என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் யோசிச்சு பாருங்கள். கொடுமை அது, கொடுமை. எனவே குடிப்பதை நிறுத்து, குடிப்பதை நிறுத்து. நாடு உருப்பட, வீடு உருப்பட, நீ உருப்பட குடிப்பதை நிறுத்து. குடிப்பது தற்கொலைக்கு சமம்.